ஐஸ் போதைப் பொருள் என்பது எவ்வாறு உருவானது, அது எப்படி இலங்கைக்குள் கொண்டு வரப்பட்டது என்ற ஒரு சிறிய வரலாற்று பதிவை நாங்கள் பார்க்கலாம். 1887 ஆண்டு ஜப்பானில் தான் முதலாக இந்த ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்கப்படுகிறது. மெத்தம்பெட்டமைன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊக்க மருந்தாகத்தான் முதலாக இது தயாரிக்கப்படுகிறது. எப்ட்ரின் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தாவரத்தில் இருந்துதான் இதற்கான ரசாயனம் பெறப்பட்டு முதலாக இந்த போதை மருந்தானது ஒரு ஊக்க மருந்தாக கண்டுபிடிக்கப்படுகிறது. தற்போது இருக்கக்கூடிய இந்த படிமம், அதாவது ஐஸ் போன்ற வகையில் இருக்கக்கூடிய இந்த வடிவத்திலான போதை 1919 ஆண்டு மீண்டும் ஜப்பானிலே கண்டுபிடிக்கப்படுகிறது. இந்த ஊக்க மருந்து எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்றால், முதலாம் உலக மகா யுத்தத்தின் போது இராணுவ வீரர்கள் சோர்வாக இருப்பதை தவிர்த்து அவர்களுக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காகவே இந்த ஊக்க மருந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போதும் கூட இராணுவ வீரர்கள், கடற்படை வீரர்கள், அதே போன்று விமானப்படை வீரர்களுக்கு இந்த ஊக்க மருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்காகவே இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஜப்பானில் இதை ஹிரோபொன் என்ற பெயரில் தான் அழைத்திருக்கின்றார்கள். இது ஒரு ஊக்க மருந்தாக இருந்தாலும் கூட இரண்டாம் உலக மகா யுத்தத்துக்கு பின்னர் இந்த மருந்தை போதைக்காக பயன்படுத்த தொடங்கி இருக்கின்றார்கள். அப்போது இராணுவத்தில், கடற்படையில் மற்றும் விமானப்படையில் இருந்த பலரும் இதை போதைப் பொருளாக பயன்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். எனவே அதற்கான கேள்வி அதிகரித்திருக்கிறது. அதே போன்று 1950 மற்றும் 60 போன்ற காலப்பகுதியில் அமெரிக்காவிலும் இதை ஒரு மருந்தாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள். சோர்வை தவிர்க்கக்கூடிய, உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஊக்க மருந்தாக அமெரிக்காவில் இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மெடிலின் என்ற பெயரில் தான் இந்த ஊக்க மருந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஊக்க மருந்து பயன்பாட்டிற்கு பின்னர் மனிதர்களுக்கு மிக அதிகளவிலான பக்க விளைவுகள் ஏற்பட்டதன் காரணமாக இந்த மருந்திற்கு அவர்கள் கட்டுப்பாடு விதிக்கின்றார்கள், பின்னர் அதை தடை செய்கின்றார்கள். இப்படியான காலப்பகுதிக்கு பின்னர் தான் பல்வேறு நாடுகளுக்கு இது போதைப் பொருளாக விற்பனை செய்யப்படுகிறது. அதாவது 1970 ஆண்டு தான் இந்த மருந்திற்கான தடையினை அமெரிக்கா விதிக்கிறது. அதற்கு பின்னர் ஆசியா, தெற்காசியா போன்ற பல்வேறு நாடுகளுக்கு படிப்படியாக இந்த மருந்தானது போதைப் பொருளாக விற்பனை செய்யப்படுகிறது. அப்படித்தான் இலங்கைக்கும் இந்த போதைப் பொருள் வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இலங்கையில் ஐஸ் போதைப் பொருளுக்கான வரலாறை பார்க்கின்ற பொழுது 8 வருடம் என்ற குறுகிய கால வரலாறை ஐஸ் போதைப் பொருளுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த குறுகிய கால பகுதியில் மிக பெரிய அளவில் இந்த ஐஸ் போதைப் பொருள் பாவனை மற்றும் விற்பனை அதிகரித்திருக்கிறது என்பதுதான் மிகவும் கவலை அளிக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. சரியாக 2017 ஆண்டு தான் முதலாக இலங்கையில் ஐஸ் போதைப் பொருள் பயன்படுத்தப்பட்டமை கண்டுபிடிக்கப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் 5 சந்தேக நபர்கள் இலங்கையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து கைது செய்யப்படுகின்றார்கள். ஐஸ் பாவனை மற்றும் விற்பனையோடு தொடர்புடைய 2073 பேர் 2019 ஆண்டு கைது செய்யப்படுகின்றார்கள். அதற்கு பின்னர் இந்த ஐஸ் பாவனையோடு தொடர்புடைய கைதுகள் மிக வேகமாக அதிகரிக்க தொடங்குகிறது. 2020 2377 பேர் கைது செய்யப்படுகின்றார்கள். 2021 ஆண்டு 13720 பேர் கைது செய்யப்படுகின்றார்கள். இது 2022 22631 அதிகரிக்கிறது. இந்த அதிகரிப்பானது 2024 ஆண்டு 68132 பேர் இந்த ஐஸ் போதைப் பொருள் பாவனையோடு சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டிற்காக கைது செய்யப்படுகின்றார்கள். இப்படி இந்த 8 வருட கால பகுதியில் மிக வேகமாக இந்த ஐஸ் போதைப் பொருள் பாவனையானது அதிகரிக்கிறது. 1,35,044 பேர் இந்த 8 வருட கால பகுதியில் ஐஸ் போதைப் பொருள் பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி இலங்கையில் மிக வேகமாக வளர்ச்சியடைந்து வந்த இந்த ஐஸ் போதைப் பொருள் பாவனையால் அதிகமாக பாடசாலை மாணவர்கள், பாடசாலை மாணவிகள் மற்றும் இளைஞர் யுவதிகள் அதிகமாக பாதிக்கப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமல்லாமல் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஐஸ் போதைப் பொருளுக்கான ரசாயனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளை பார்க்கின்ற பொழுது இன்னும் சில காலங்கள் இதனை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்திருந்தால் இலங்கையில் இருக்கக்கூடிய இளைஞர் யுவதிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை. எனவே தற்போது இந்த ஐஸ் சாம்ராஜ்யம் முடக்கப்பட்டிருக்கிறது. இதை முற்று முழுதாக கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் பலரதும் கோரிக்கையாக இருக்கின்றது. இது போன்ற இன்னும் பல ஏராளமான தகவல்களோடு மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.